மனித வாழ்வின் சாராம்சம் நம்பிக்கை. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நிறைய நேரங்களிலே இயேசுவை நாம் தெய்வமாக்கி பார்த்து, தெய்வத்தால் முடியும், நம்மால் முடியாது என்று சொல்லி அவர் சொல்லுவதையெல்லாம் இயலாதென்று நினைத்து ஒதுக்கி வைத்திருக்கிறோம். மனுஷத்தன்மையிலே அவர் இருப்பதை பார்த்தால் அவர் சொன்னதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்வின் யதார்த்தங்கள் என்பது புலப்படும். எனவே அவரை தெய்வீகப்படுத்தி ஒதுக்குவதை நிறுத்துவோம். மனுஷனாக்கி நம்மோடு ஒரே நிலையில் வைத்து பார்ப்போமே. என்னதான் வித்தியாசமான உவமை இது! ஆம், வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. கடுகளவு நம்பிக்கை, காட்டு அத்திமரம் கடலிலே ஊன்றிக்கொள்வது, நிகழ முடியாத, நினைத்தாலே பைத்தியகாரத்தனமாய் தோன்றுகிற, நடக்க முடியும் என்று எதிர்பார்க்க கூட இயலாத ஒரு செயல். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இதோ நீ சொன்னால் அது நடக்கும் என்று சொல்லி. எப்படி? பிரியமானவர்களே, இது ஒரு புறம் இருக்க, இன்றைய வாழ்வின் அறிவியல் முன்னேற்றத்தை நினைத்து பார்ப்போம். இப்பொழுது அதிகமாய் பேசப்படுகிற குவாண்டம் பிசிக்ஸ், இதிலே நம்பிக்கையின் தொகுப்புதான் உலகு என்று சொல்லுகிறார்கள். வாய்ப்புகளால் உண்டானது உலகம். வித்தியாசமாய்த்தான் இருக்கிறது. உறுதியாய் நாம் எதை நம்புகிறோமோ அது யதார்த்தமாய் மாறுகிறது. அதாவது உலகிலே எதுவும் முடியாது என்ற நிலையில் இல்லை. எல்லாவற்றிற்கும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதனை உறுதியாய் நான் நம்புகிறோமோ அது நிகழ்வாகிறது. உதாரணத்திற்கு, ஒரு காலத்திலே கையடக்க பெட்டிக்குள்ளே உலகின் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலையில் இருக்கிற ஒரு நபரை கண்டு பேச முடியும் என்று நம்பப்படவில்லை. நிகழ முடியாதென்று ஒதுக்கப்பட்ட விஷயம். ஆனால் இப்பொழுது நிகழும், முடியும் என்று முயற்சி செய்த பொழுது நாம் செல்போனிலே ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு நபரை அப்படியே பார்த்து கொண்டு பேச முடிகிறது, முடிந்திருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள். மனித நம்பிக்கைகளின் சக்தியை இந்த குவாண்டம் பிசிக்ஸ் ஏற்று ஊர்ஜிதப்படுத்துகிறது. அதே போல பிரியமானவர்களே, தி சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்கிற தனது நூலிலே அதன் ஆசிரியரான ராடன் பிரெயின் என்கிறவர், அன்போடு நம்புங்கள் நடக்கும், நேர்மறையாய் நம்புங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறார். நடக்க முடியாது, இயலாது, கூடாது என்று எதிர்மறை வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நடக்கும், முடியும், இயலும் என்று நம்பி செயல்படுங்கள் என்று சொல்லுகிறார். நிறைய நேரங்களிலே நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் அதனை கற்பனை செய்து பார்த்து அதனோடு நம்பிக்கையும் சேர்த்து கட்டி வையுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் உங்கள் நம்பிக்கைகளுக்கு கற்பனை சிறகுகளை கொடுங்கள், கண்டிப்பாய் நடக்கும் என்பதுதான் தத்துவம். இதனை குவாண்டம் பிசிக்ஸும் ஏற்றுக்கொள்ளுகிறது. இதிலே உண்மை என்னவென்றால், இதனை 2000 வருடங்களுக்கு முன்பே எளிய மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இயேசு சொல்லி இருக்கிறார். என்னவென்று, உன் நம்பிக்கை ஆணித்தரமாய், உன் நம்பிக்கையின் தராதரம் மிகவும் உண்மையாய் உறுதியாய் இருக்கிற பொழுது அதனாலே நடக்க இயலாதவைகள் கூட நடக்க முடியும் என்று சொல்லுகிறார். எனவே வரைமுறை இல்லாமல் நம்பு, வரைமுறை இல்லாமல் நம்பு கடவுளை, வரைமுறை இல்லாமல் நம்பு உன்னை, வரைமுறை இல்லாமல் நம்பு உறவை. தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 12 புனித பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன்,
அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். பவுலடிகளார் யாரை நம்பினாரோ அவரிடம் தனது வாழ்வை முழுமையாய் அர்ப்பணித்திருந்தார். வரைமுறையே இல்லாமல் அர்ப்பணித்திருக்கிறார். நோவா கட்டாந்தரையிலே கப்பல் கட்டச் சொல்லிய பொழுது வரைமுறை இல்லாமல் நம்பினார், நடந்தது. மோசே பாலைவனத்திலே நீ மக்களை நடத்த வேண்டும் என்று சொல்லபோது வழிதறியா பயணம், வரைமுறை இல்லாமல் நம்பினார், நடந்தது. பாறையை கோலால் அடி தண்ணீர் வரும் என்றால் வரைமுறை இல்லாமல் நம்பினார், செய்தார், நடந்தது. ஆபிரகாம் பிள்ளைக்கான வாய்ப்பே இல்லாவிட்டாலும் கடற்கரை மணல் போல சந்ததி வரும் என்ற கடவுளின் வார்த்தையை நம்பினார், நடந்தது. கடவுளை நம்புகிற பொழுது வரைமுறை இல்லாமல் நம்பு. இன்றைய முதல் வாசகத்திலே அபகூக் அருமையாக சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவார். நாமும் இறைவனின் வாழ்வை பெற்றுக்கொள்ள முழுமையாய் நம்புவோம். இரண்டாவதாக, உன்னை நம்பு. உன்னுடைய திறமைகளை வைத்து அல்ல, உன்னுடைய தகுதிகளை வைத்து அல்ல, உன் கற்பனைகளை வைத்து கூட உன்னை நம்பு. இன்றைய காலத்திலே அறிவியல் முன்னேற்றத்திலே பல கற்பனைகள் யதார்த்தங்களாகின்றன. எனவே உன் கற்பனைகளின் சக்தி கூட உன்னை உயர்த்துவதற்கான அருமையான வழி என்று சொல்லுகிறார். என்ன கற்பனை? இயேசுடைய கற்பனையை பாருங்களேன். அருமையானது ஒரு கற்பனை. கடுகு, காட்டு அத்தி மரம், கடல். நினைக்க முடியாத கற்பனையான ஒரு விஷயம். ஆனால் சொல்லுகிறார், அப்படி கூட யோசித்து பாரேன். எதற்கு வேலிகள் போடுகிறாய் உன் கற்பனைக்கு என்று சொல்லுகிறார். நிறைய நேரங்களிலே நாம் இது முடியாது, இது நடக்காது என்று ஒரு சிலவற்றை முடக்கி போட்டு விடுகிறோம். கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற உலக சாதனைகளின் பல உலகிலே பெரும்பாலான மனிதர்களால் முடியாது என்று ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், நடந்து முடிந்ததற்கு பிற்பாடு ஆச்சரியப்படுகிற விஷயங்கள். ஜூலை மாதம் 2013ஆம் ஆண்டு, கடந்த ஜூலை, ஜப்பான் டோக்கியோவிலே நடந்த ஒரு அருமையான சம்பவம். அது ஒரு வேகமான காலை பொழுது. ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ரயிலில் இருந்து இறங்கிய பொழுது பிளாட்பாரத்திற்கும் ரயிலுக்கும் இடையே இருந்த சந்திலே விழுந்து மாட்டிக்கொண்டாள். உள்ளே விழுந்தவளை ஒரு சிலர் கவனித்தார்கள். ஐயோ என்று அலறி அவளை காப்பாற்ற முயற்சித்தார்கள். இருந்ததோ 8 நிமிடம். 8 நிமிடத்திற்கு ஒரு ரயில் கிளம்பிவிடும். அங்கிருந்த 40 பயணிகள் ஒன்று திரண்டார்கள். அவர்கள் திரண்டதை பார்த்து ரயில்வே ஊழியர்களும் வந்தார்கள். ஒரு சொச்சம் பயணிகள் சேர்ந்து 60,000 பவுண்டுகள் எடை கொண்ட ரயிலை அப்படியே தள்ளி அடியில் இருந்த பெண்ணை உயிரோடு காப்பாற்றினார்கள். முடியாது, எவ்வளவு பெரிய ரயில் என்று மலைத்து போய் ஒதுங்கியிருந்தால் அங்கு இப்படி ஒரு அதிசயம், அசாத்தியமான ஒரு செயல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஆம், நம்பு. தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 7 இறைவன் சொல்லுகிறார், கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, நம்மை கோழைகளாக அல்ல கடவுள் நம்மை படைத்திருக்கிறார், மாறாக வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். மூன்றாவதாக, உன் உறவுகளை நம்பு. உறவுகளிலே முக்கியமான
ஒரு காரியம் நம்புவது, நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பது. உறவிலே நம்பிக்கை என்பது அடித்தளமாயிருக்கிறது. ஒருவர் நீ சொல்லுவதை நம்புகிறார், நீ சொல்லுவதை எல்லாமே நம்புகிறார் என்றால் அவர் முட்டாள் அல்ல. அவர் உண்மைகளை விட உன்னை அதிகமாய் நேசிக்கிறார் என்றுதான் அர்த்தம். உன் நட்பு வட்டத்தில், உறவு வட்டத்தில், குடும்ப வட்டத்தில் உன் அன்பானவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராயிருக்கிற பொழுது அங்கு இறைவன் சொல்லுகிறார், வாழ்வு கிடைக்கும். அபக்கூக் 2:4 நம்பிக்கையினால் வாழ்வு கிடைக்கும். பிரியமானவர்களே, 1859 ஜூன் மாதம் பிளாண்டின் என்கிற ஒருவர் கயிற்றின் மேல் நடக்கிற மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, அமானுஷ்யமான ஒரு மனுஷர். அவர் பலவிதமான அசாத்திய திறமைகளை வைத்திருந்தார். இந்த ஜூன் மாதத்திலே அவர் ஒரு சாதனை நிகழ்த்த விரும்பினார். என்னவென்றால், நயாகரா நீர்வீழ்ச்சியிலே ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு கயிற்றை கட்டி அந்த கயிற்றின் மீது நடப்பது என்பது ஒரு சாதனை. ஏறக்குறைய 160 அடி. நீர்வீழ்ச்சியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு நடக்க ஆரம்பித்தார். சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் கத்தினார்கள், ஐயோ அம்மா என்று அலறினார்கள். ஆனால் மனுஷன் சாதாரணமாக நடந்து அடுத்த இடத்தை அடைந்தார். ஒரே கரகோஷம். மறுபடியும் கண்ணை கட்டி கொண்டு நடந்தார். மறுபடியும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சைக்கிளிலே ஒரு பகுதியிலிருந்து மறுமுனைக்கு வந்தார். மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தின் உச்சத்திலே இருந்தார்கள். இறங்கிய உடனே அவர் கேட்டார், இப்பொழுது நான் ஒரு சக்கர வண்டியை தள்ளிக்கொண்டு நடக்கவிருக்கிறேன் என்று சொல்லி. அப்படியா ஐயா, உங்களால் தாராளமாக முடியும், நீங்கள் பெரிய திறமைசாலி என்றெல்லாம் சொல்லி அவரை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அவர் கேட்டார், சரி, இந்த சக்கர வண்டியிலே யாராவது உட்கார்ந்து என்னோடு வர ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்ட பொழுது யாருமே வரவில்லை. அவ்வளவு பெரிய சாதனையை பார்த்தவர்கள், அவரால் முடியும் என்று நம்பியவர்கள் தங்களது உயிரை பணயம் வைக்க தயங்கினார்கள். ஆனால் பின்னாளிலே ஆகஸ்ட் மாதத்திலே அதே வருடம் அவரது நண்பர் ஹாரி கோல்காட் தன் உயிரையே பணயம் வைத்தார். தன் நண்பனின் மீது இருந்த நம்பிக்கையினாலே. உறவுகளில் நம்பிக்கை வையுங்கள். உங்களோடு வாழ்கிறவர்களை நம்புங்கள். நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்க முயற்சி செய்யுங்கள். மூன்றாவதாக, இன்றைய வாசகத்தின் இறுதி பகுதியாயிருக்கிற இன்னொரு உவமை. பணியாளர், உரிமையாளர். இந்த பணியாளர் உரிமையாளர் உவமையை கேட்டவுடனே நாம் நினைப்போம், இப்படி கடவுளுக்கும் நமக்கும் ஒரு கண்டிப்பான உறவா என்று சொல்லி. ஆனால் இயேசு சொல்ல வருவது, நாம் எப்படி நமது கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊர்ஜிதப்படுத்துவதற்காக. கடமை இயல்பு. மீனின் இயல்பு நீந்துவது, காட்டின் இயல்பு வீசுவது, மரத்தின் இயல்பு இலைகளை, பூக்களை, பழங்களை கொடுப்பது. எந்த ஒரு மரமாவது நான் இலைகளை பச்சை பசுமையசையல் என்று வைத்திருக்கிறேன், அழகாக பூத்திருக்கிறேன், பழங்களை கொடுக்கிறேன், என்னை பார்த்து கைதட்டுங்கள், எனக்கு நிறைய பரிசுகளை கொடுங்கள் என்று கேட்கிறதா? இல்லையே. மனிதனும் இயல்பாகவே தனது கடமைகளை செய்ய வேண்டியவன். அதற்கு அவன் எந்த பலனையும் எதிர்பார்க்க
தேவையில்லை, அவசியமில்லை. அதனால்தான் இயேசு சொல்லுகிறார் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எல்லாவற்றையும் செய்துவிட்டு நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நம்மை நினைத்து பார்ப்போம்.